பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இன்றைக்கி ஒரு வார்த்தையின் மூலமாய் நம்ம ஆவியானவர் நம்மோடு கூட பேச போகிறார். நம் வாழ்கிற இந்த உலகத்தில் ஒரு தேடல் நிறைந்த உலகம் இல்லையா? நீங்கள் யாரும் மறுக்க முடியாது. பணத்தை தேடுகிறோம், பொருளை தேடுகிறோம், உறவை தேடுகிறோம், சுகத்தை தேடுகிறோம், எதை சமாதானத்தை தேடுகிறோம், சந்தோஷத்தை தேடுகிறோம், தேடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி வேதம் ஒரு ஆலோசனை கொடுக்குது. என்ன தேட சொல்லுதுன்னு பார்ப்போமா? கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். என் அன்பு தெய்வ பிள்ளைய, பூமியில் இருக்கிறவைகளை மட்டும் இல்லை அப்படி வச்சுக்கலானுங்க. அதற்கு தாண்டி ஒரு விஷயம் இருக்குதுங்க, அதை தேடுங்க. இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் ஓடுகிறோம், நாடுகிறோம், தேடுகிறோம். ஆனால் அது தாண்டி ஒரு காரியம் இருக்குது பாருங்கள். ஒரு நாள் நான் கண் மூடி என் கண் திறக்காமல் போகும்போது நான் சந்திக்க போகிற காரியங்கள் என்ன, நான் எங்கு நிற்க போகிறேன், யாரை சந்திக்க போகிறேன், வாழ்க்கை என்னவாகும், மரணத்துக்கு பின்பாக எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அது எப்படி இருக்கும்? என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவராக இயேசு சொன்னார், பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. நம்ம வாழ்கிற இந்த பூமியில் நாம் பூமிக்கு தேவையானது எல்லாவற்றையும் தேடுகிறோம். நல்ல விஷயம், தேவையானதும் கூட. அதை தாண்டி மேலான காரியங்கள் உண்டு, அவைகளையும் தேட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கி ஜெபிக்க நேரம் கிடையாது, வேதம் வாசிக்க நேரம் கிடையாது, சபைக்கு போகிறதுக்கு 1000 சாக்கு போக சொல்கிறோம், நேரம் கிடையாது. அப்படியே போனாலும் சபைக்கு சரியான நேரத்துக்கு போகிறது கிடையாது. ஒரு கடமைக்காக சபைக்கு போகிற கூட்டங்கள் இன்றைக்கு அதிகம். கடமைக்காக ஜெபிக்கிற ஜனங்கள் அதிகம், கடமைக்காக வேதத்தை தொடுகிற ஜனங்கள் அதிகம். என் அன்பு தேவ பிள்ளைய, உலக காரியத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை, தேடுதலை, மேலானவைகளை தேடுவதில் நீங்கள் செலவு செய்யும்போது ஆசீர்வாதம். நீங்கள் எதிர்பார்க்குற அத்தனை நன்மைகள், சுகம், ஆசீர்வாதம் எல்லாமே மேலான இடத்துல இருந்தால் உங்களுக்கு வரப்போகுது. ஆனால் நம்ம தேடுறது எல்லாமே கீழானவைகளை தேடிக்கொண்டு இருக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். நாம் தேட வேண்டிய காரியங்கள் அதிகமாக இருக்குது, அதை தேடுங்க. நிச்சயமாக நம் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். பூமிக்குரியவைகளை தேடுங்க, அதே நேரத்தில் மேலானவைகளையும் தேடுங்க, நாடுங்க, அதை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் வைத்திருக்கிற பரலோக ரகசியங்களை, நன்மைகளை, திட்டங்களை, சித்தத்தை, காட்ஸ் பிளானை அறிந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரையா. மேலானவைகளை நாடுவதற்கு ஒவ்வொரு பிள்ளைகள் உள்ளத்திலும் பேசுங்க, ஒவ்வொருத்தரோடு கூட இடைப்படுங்க, உணர்வடை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ.